ஊத்தங்கரை அருகே வீட்டுமனை பட்டா பெற்றுத்தந்த காங்கிரஸ் முன்னாள் எம்பிக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்து விழா எடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சாமல்பட்டி சுப்பிரமணியர் நகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுமார் 58 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டா வழங்கப்பட்டு அது முறையாக அரசு பதிவேட்டில் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருந்தது. இந்த பட்டாவை வைத்துக்கொண்டு எந்தவிதமான அரசு உதவிகளையும் பெற முடியாத சூழ்நிலையில் அவதிப்பட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் செல்லகுமார் அவர்களிடம் குறித்து நேரில் சென்று மனு அளித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார் அவர்களும் உடனடியாக அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறி அனைத்து அரசு அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டும் நேரில் சென்றும் அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை ஆராய்ந்து சுப்பிரமணிய நகர் பகுதி பொதுமக்களுக்கு பட்டா பெற்றுத்தர வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுமார் 35 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா முதல் கட்டமாக தமிழக அரசால் வழங்கப்பட்டது. சுமார் 3 தலைமுறைகளாக பட்டா இல்லாமல் அரசு உதவிகளை பெற முடியாமல் தவித்த மக்களுக்கு தற்போது வீட்டுமனை பட்டா கிடைத்ததைத் தொடர்ந்து மகிழ்ச்சியடைந்த சுப்பிரமணிய நகர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் நட்பணி மன்றத்தை சார்ந்த இளைஞர்கள் மாரிமுத்து, கிருஷ்ணன், ஆனந்தன் ஆகியோர் தலைமையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் அவர்களை சுப்பிரமணிய நகர் பகுதிக்கு அழைத்து வந்து அவருக்கு வான வேடிக்கையுடன் பூரண மரியாதை செய்து நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் ஜே.எஸ். ஆறுமுகம், வட்டாரத் தலைவர் தனஜெயன், ஆனந்தூர் ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் லோகநாதன், வட்டார துணைத் தலைவர் சாமல்பட்டி சுப்பிரமணி, மாவட்ட செயலாளர் குமரவேல், சிங்காரப்பேட்டை பாலமந்திர் பள்ளி தாளாளர் காமராஜ், தொகுதி அமைப்பாளர் சசிகுமார், சிங்காரப்பேட்டை துணைத் தலைவர் மணி, வினோத், ஐஎன்டியூசி அண்ணாதுரை, காரப்பட்டு தமிழ், கோவிந்தசாமி, இளையராஜா, சாமல்பட்டி பிரசாந்த், சந்திரபாலு, ஒட்டப்பட்டி ராமசாமி, தாதம்பட்டி ராமன், மாவட்ட செயலாளர் கேசவன், நகரத் தலைவர் விஜயகுமார், ஒப்பந்ததாரர் சின்னத்தம்பி, கருப்பூர் முன்னாள் சேர்மன் முருகேசன், கந்திலி வட்டார தலைவர் முனுசாமி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒரு ஃபைலே இல்லைன்னு ஆனா மக்கள் நீங்களோடு கையில வந்து பட்டா வச்சிருக்கீங்க. அந்த காலத்தில் 94 கொடுத்த பட்டா கவி எல்லாரும் வச்சிருந்தாங்க, என்கிட்ட காட்டினாங்க. ஆனா அதற்கு எந்த விதமான ஆதாரமும் அங்கே